கடந்த 10 வருடங்களாக ஜேஎன்யூ அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஹிஸ்டாரியன் என்று சொல்லக்கூடிய ரோமிலா தபார் தெரிவிச்சிருக்காங்க. அவ என்ன சொல்றா, அகடமிக் ஸ்டாண்டர்ட் அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா மாறிட்டு வருது, ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஜேஎன்யூ மட்டும் இல்ல, எல்லா சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அங்கே வந்து வரக்கூடிய அந்த ஃபேக்கல்டிஸ் யாரும் அவங்க எல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேக்கல்டிஸ், நல்லா படித்தவர்கள் யாரும் இப்போ வந்து வருவதில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து என்ன கரிக்கலம், அதுக்கப்புறம் சிலபஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து டிக்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்போது உமர் காலித்தினுடைய பேரை எல்லாம் குறிக்காமல் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு அரசியலினுடைய கண்ட்ரோல்ல வந்து இன்னைக்கு எஜுகேஷன் போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்துத்துவா பத்தின பேச்சு வரும் பொழுது இன்னைக்கு நாடு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக நம் நாடு இருக்கு. பல்தரப்பட்ட மக்கள்களும் பல்வேறு விதமான மக்கள்களும் இங்க இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒழித்து ஒரே யூனிஃபார்மான ஒரு ஹெரிட்டேஜ் தான் இங்க இருக்கணும் என்பதை கொண்டு வரதான் விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அது இல்லாம அதே போல மாநிலங்கள்ல அளவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷனுடைய குவாலிட்டியும் இன்னைக்கு குறைந்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காங்க. அதாவது குறிப்பாக என்ன ஒன்று சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்யூனிஸ்ட்காரர்கள் மட்டுமே இந்த நாட்டின் வரலாற்றை எழுதி வந்தோம், இன்னைக்கு என்னடா அப்படின்னு சொன்னா நாங்க எழுதுனதை எவனும் மதிக்கிறது இல்லை. இந்த நாட்டில் வந்து நாங்க அந்த காலத்துல அக்பர், அவுரங்கசீப் இவர்கள் தான் பெரிய அரசர்கள் என்று சொன்னோம். ஆனால் இப்ப இவர்கள் வந்து ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சத்ரபதி சிவாஜியும் அஹோம் பேரரசும் இந்த மாதிரி எல்லாம் இந்தியாவில் அரசுகள் இருக்கின்றன என்பதை இவர்கள் சொல்கிறார்கள். இதை எப்படி சொல்லலாம்? ஏனால் ராஜேந்திரனும் ராஜாராஜனும் கோவில் கட்டினார்கள், அதனால் நாங்கள் அவர்களை மறைத்தோம். அகோம் பேரரசு என்பது ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு மேல தொடர் பேரரசாக இருந்தது. இவ்வளவு தூரம் ஒரே ஸ்ட்ரெச்சாக இருந்த பேரரசு உலகத்திலே காண அரிது. இப்படிப்பட்ட சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து இன்னைக்கு ராவல்பிண்டி இங்கக்கூடிய ஊரே பப்பா ராவல் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்து மன்னன் அந்த பக்கத்தெல்லாம் போய் வெற்றி கண்டு மீண்டும் இந்த நாட்டில் இணைத்ததனால் ஏற்பட்டது. இந்த உண்மைகள் எல்லாம் நாங்கள் மறைத்தோம். இந்தியர்கள் அடிமைகள், இந்தியர்கள் கொத்தடிமைகள், இந்தியர்கள் பிரதான அடிமைகள், இந்தியரடிகள் முதல் அடிமைகள், இரண்டாம் இந்தியர்கள் ஏ கிளாஸ் அடிமைகள், இந்தியர்கள் புத்தடிமைகள் என்று இவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் படிப்பெல்லாம் வராமல் இருந்தது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனை 1-2 என்ன படிச்சான் இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் இல்லை. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்னு அந்த காலத்திலே இந்த நாட்டில் பலர் சொல்லி இருக்கிறார்கள். பெண்களுக்கு சமத்துவம் என்பது வெள்ளைக்காரன் வந்துதான் கிடைத்தது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி அல்ல. வேலு நாச்சியார் என்ற ஒரு வீரமங்கை அவை இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வர வெள்ளைக்காரனை அந்த ஊருக்குள் போக விடாமல் தடுத்திருந்தார். வேதம் என்பதில் 26 பெண் ரிஷிகளால் எழுதப்பட்டது. அதனால் இந்த நாட்டில் பெண்கள் பெரியதாக மதிக்கப்பட்டார்கள் என்ற உண்மையை இப்ப இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்ப இந்த உண்மைகள் எல்லாம் மறைப்பதற்காக நாங்கள் காசு வாங்கி கொண்டிருந்தோம். நாங்கள் யாரிடம் வாங்குகிறோமோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். இதை சொல்வதற்காக நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆங்காங்கே வேலையின் என்ற பெயரில் அமர்த்தி வைத்தோம். இன்று இவர்களிடம் புதிய அரசாங்கம் கேள்வி கேட்கிறது, நீங்க சொன்னதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு, இப்படித்தானடா ஆதாரம் இருக்கு என்று காட்டுகிறார்கள். அப்ப எங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்லாததுனா நாங்க என்ன பண்ணோம், அவனை மதவாதி என்று சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளவுதான் உண்மை. இவ்வளவு நாளும் ஜேஎன்யூல உள்ள பணம், ஜேஎன்யூங்கக்கூடிய பேர்ல இந்தியாவுக்கு விரோதமான நாடுகள்ல வெளிநாட்டு யூனிவர்சிட்டியோட எம்ஓயூங்கக்கூடிய பேர்ல வெளிநாட்டுக்காரனுக்கு உளவு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த உளவு உத்தியோகம் பார்க்கறது நின்றுருக்கு. பல பயலுக்கு அங்கிருந்து இந்த ஜேஎன்யூல போய் சேர்றது. என்ன பண்றதுன்னா பாஸ் ஆகிறது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல வந்து ஃபீஸ் குறைவு, பர்மனண்டா அங்க உட்காந்து அங்க உள்ள கட்சி வேலை பார்க்கறது. இன்னைக்கு அந்த நடைமுறை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். ஏன்னா இதை சொல்றேன் இல்லை, இங்க உள்ள யூனிவர்சிட்டி போய் பாருங்க. அதாவது ஐஐடியில் சோஷியல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் இருக்கு,
இந்த ஹாஸ்டல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள மாணவர்கள் இருப்பாங்க. போய் பாருங்க. இதெல்லாம் மேக்சிமம் என்னன்னா அங்க உள்ள கம்யூனிஸ்ட்காரன் இங்க உள்ள கம்யூனிஸ்ட்காரனை சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அனுப்புறது. அனுப்பி இந்த தத்துவத்தை லோக்கல்ல இருக்கிற காலேஜ்ல பரப்புறது. இதைத்தான் தொழிலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த அரசியல் தொழிலுக்கு இன்னைக்கு ஆப்பு வந்துருச்சு. இதுதான் இந்த கத்தலுக்கு காரணம். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுவரை நீங்க தான் ஸ்டாண்டர்டா அப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு வரத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழனை பத்தி எத்தனை பிரதமர்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க சொல்லுங்க. பேசினதே இல்லை. வேலு நாச்சியாரை பத்தி எத்தனை பிரதமர்கள் பேசியிருப்பார்கள்? பேசியதில்லை. மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளைக்கு குருவாக இருந்தவர் சுந்தர சுவாமிகள். ஏதாவது பிரதமர் பேசியிருக்காங்களா? கிடையாது. விடுங்க, இங்க உள்ள சீஃப் மினிஸ்டராவது பேசியிருக்காரா? கிடையாதே. தொன்மையான மொழி தமிழ் மொழி. எத்தனை பிரதமர்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க? ஏன் இதெல்லாம் யாரும் பேசல? ஏன் பேசலைன்னா ரொமிலா தாப்பர் மாதிரி உள்ளவர்கள் மோசடி செய்து மறைத்தார்கள். இன்னைக்கு இதெல்லாம் வெளியில வந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த மோசடிகள் எல்லாம் ஒதுக்கி அப்படியே நீ மோசடி என்பதை தெரிந்து இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதுனால இன்னைக்கு இந்த உண்மை இந்த நாட்டுக்கு வெளியில வருது. இந்த ரொமிலா தாப்பர் இந்த மாதிரி கத்துனதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த நாட்டோட ஹிஸ்டரி இனிமே நல்லாக போகுது. உண்மைதான். ஒரு மோசடி ஐயோ ஐயோன்னு கத்துதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது ஹிந்து மதம் என்ற ஒரு ஒத்தை இதை கொண்டு வந்து டைவர்சிட்டியை ஒழிக்கிறார்கள். ரைட்டு, டைவர்சிட்டி ஒழிக்கப்பட்டாச்சு அப்படின்னா தமிழ் தொன்மையான மொழின்னு ஒரு குஜராத்தி சொல்லுவார. அப்ப டைவர்சிட்டியை மதித்தது இந்த அரசு. இதுக்கு முன்னாடி ரொமிலா தாப்பர் என்ன அரசுன்னு சொல்லி கொண்டிருந்தார்களோ அந்த அரசை ஆண்டவர்கள் இல்லைன்னா அந்த அவங்க ஏதாவது ஒரு இடத்துலயாவது தமிழை பத்தி பேசியிருப்பார்களா? டைவர்சிட்டி இங்க இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா ராஜேந்திர சோழனும் எல்லாருக்கும் தெரிவிக்கப்படுகிறான், சாணக்கியன் பலருக்கு தெரிவிக்கப்படுகிறார்கள். இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட எண்ணற்றவர்களை பற்றிய விஷயங்கள் இன்னைக்கு ஹிஸ்டரியில வருது. முன்னாடி நேருவையும் காந்தியும் தவிர யாரையாவது தெரியுமா அந்த நாட்டுல? தெரியாது. வீரவேல் நாச்சியார் வர்றாங்க, ராஜேந்திர சோழன் வரா, ஔவையார் வருது, திருவள்ளுவர் வர்றாரு, பாரதி வர்றா. அப்படி தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னால அடுக்க முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி பன்முகத்தன்மை இல்லாமல் ஒரு குடும்பத்தை மட்டுமே சார்ந்திருந்தது. இன்னைக்குதான் அது பன்முகத்தன்மையை வரலாறு பெற்றிருக்கிறது. கரெக்ட். இந்த அம்மா சொன்னதுக்கு நேர எதிராக நடந்திருக்கு. அதனால இது மட்டும் இல்லாம இந்த அம்மா அந்த ஜேஎன்யூல ஒரு நல்ல பொறுப்புல இருந்துச்சு. ஆமா. இப்ப அந்த அம்மா அதுல இருந்து போயிருச்சு. இந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளவு? 80 வயசு இருக்கும். 90 years. 90 வயசு ஆகுது. 90 வயசு ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பதவியை பிடிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய வெறி இதெல்லாம் போனதுனால கத்திக்கிட்டு கிடக்கு. அதனால இதை ஒரு நல்ல விஷயமாக பார்க்கிறேன். தொடர்ந்து என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, ஒன்று இந்த ஐஐடியில் வந்து இந்த ஹியூமனிட்டிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, அதில் இந்த சோஷியல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் மூடப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயமே. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்? டெக்னாலஜியை தானே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்கே ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, இந்த சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மனசை கரப்ட் பண்றதுக்கு எப்படி உள்ள நுழைவது என்பதற்காக திட்டமிட்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுகளே பூத்தப்பட்டது. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த அம்மாவுக்குள்ள சிஷியர்கள்லாம் ஆங்காங்கே அனுப்பப்பட்டார்கள். இப்போ அதுதான் எல்லா ஸ்காலர்ஸும், ஏன்னா தம்பேரை மட்டும் சொல்ல முடியாது இல்ல, அதனால எல்லா இடத்திலும் நடக்கிறது. எல்லா இடத்தும் போனவன் ஹிஸ்டரியவோ சோசியாலஜியவோ சொல்லிக் கொடுக்க போலியே. போனவன் அவ்வளவு பேர் என்னடானா இந்த நாட்டுக்கு எதிராக இந்த மாணவர்களை திருப்பதற்கு போனவனுங்க தானே. அதனால இதை வைத்தாவது இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை முதல்ல ஐஐடியில இருந்து எடுங்க. செப்பரேட் இன்ஸ்டிடியூஷன் எதுக்குன்னு நீங்க வைங்க, தப்பு கிடையாது. அதில் உண்மையான வரலாற்றையும் தேசியத்தையும் சொல்லிக் கொடுங்க. இந்த ஒரு மாற்றம் தேவை. அதன் முதல் படி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை
இன்னைக்கு ரொமிலா தாப்பர் அவர்களுக்குள்ள பேட்டியிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. சபாஷ் மோடி அரசு.